வெல்கம் டு தம்டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய தொழில் வந்து ஒரு டைப்பிங் கேட்டகரியில் இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ ஸோ இதுக்கெல்லாமே ஒரு சொல்யூஷனாக இந்த ஆப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரான்ஸ்லேட், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அதுவே டைப்பிங் பண்ணிக்க. நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணணும்னா எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேசினாலே போதும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகியே வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் பேச பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மொழியில் பேசினாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஸோ எந்த மொழியில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகணுமோ ஸோ அந்த மொழிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கும். ஸோ மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப் தான். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஆப் ரொம்பவே சப்போர்ட், அதாவது படிக்கிறவங்களுக்கும் ஸோ லாங்குவேஜ் ட்ரபிள் இருக்கவங்களுக்கு ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட முதல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொன்றா. இப்போ பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட தமிழ் லாங்குவேஜில் பேசினாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தேவையான மொழியில் அது வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய லாங்குவேஜ் தமிழ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணணுமோ ஸோ அதையும் வந்து இதில் இந்த சைடு ஏரோவில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள் லாங்குவேஜ் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஆடியோ ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜிலே பேசினா போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கலி இங்கிலீஷ்லேயே வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு முதல் ஆப்ஷன். ஸோ ஒரு டெமோ காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. வணக்கம் தமிழர்களே, நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? Hello Tamils, we are going to make this paragraph today. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே நான் வந்து தமிழில் தான் பேசியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி இங்கிலீஷ்லேயே வந்து அதை கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிருச்சு. ஸோ இது வந்து முதல் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையவே, அதாவது நீங்கள் பேச பார்த்திங்கன்னா கன்வியூஸாக பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அளவு பேராகிராஃபே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வரும்போது உங்களுடைய வலது கை பக்கமாக கீழே கார்னரில் ஒரு 4 பாக்ஸ் மாதிரி ஒரு மெனு பார் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. டிக்ஷனரி, ஹிஸ்டரி, ஹேண்ட் ரைட்டு, ஆடியோ ஃபைல், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம மெயினாக பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பேச பார்த்திங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து டைப் ஆகியே வந்துடும். நீங்கள் எதுவே பண்ண வேண்டாம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் அந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆடியோ பட்டன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் லாங்குவேஜில் பேசினாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணியே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் லாபம்னா பிளாகர் வச்சுருக்கவங்க, டைப்பிங் தொழிலை வந்து அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ பார்த்துங்க, நான் ஒரு 4 வார்த்தை பேசுகிறேன், எப்படி எனக்கு டைப் பண்ணி வருதுன்னு பாருங்கள். அன்பான நண்பர்களே, உங்களை பார்த்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களை சந்திப்பதற்காக நான் பல நாட்களாக காத்திருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு அது நடந்து விட்டது. ரொம்பவும் நன்றி நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேசின அட்ட செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது டைப் ஆகியே வந்துருச்சு. ஸோ இதை வந்து எனக்கு காப்பி பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணாலே எனக்கு டெக்ஸ்ட் காப்பின்னு வரும். ஸோ இதை காப்பி பண்ணி எனக்கு எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிம்பிளாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமோ இல்லைனா ஸ்போக்கன் ப்ராப்ளமோ ஸோ வேறு ஏதாவது இருந்தாலும் உங்கள் தாய்மொழி தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து பல லாங்குவேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பல லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா உங்களோட தாய்மொழியை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை பல விஷயங்களுக்காக இதை வந்து நீங்கள்
இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கூட மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.